இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட ரியோ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்வுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். எஸ் பேங்கோட இந்த ஒரு ரியோ கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரூபே வேரியன்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றதுனால இது மூலமா நீங்க வந்துட்டு கூகுள் பே, போன் பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3% நீங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்ல 3% வரைக்கும் உங்களுக்கு காயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இது ஒரு பெனிஃபிட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்திருக்காங்க. ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ எதுவுமே கிடையாது. நீங்க எஸ் பேங்க்ல டைரக்டா ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ இருக்காது. செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபாய் கிட்ட சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் எஸ் பேங்கோட கொலாபரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டுலாம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரெடிட் கார்டுல 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமுமே வந்து இருக்குது. சோ இதை வந்து நீங்க கூகுள் பே, போன் பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி இந்த ஒரு ரியோ அப்ளிகேஷனும் ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன்ல இந்த கார்டை டைரக்டா லிங்க் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு வர்த்தபுளான ஒரு கார்டும் கூட. சோ இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு டீடைலை ஃபெச் பண்ணி உங்களோட நேம் அப்புறம் உங்களோட பான் கார்டு நம்பர் இந்த ரெண்டையுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து எந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ யூசிங் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல இமெயில் ஐடி இருக்குதோ எல்லா இமெயில் ஐடியுமே இது மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியை இந்த கிரெடிட் கார்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆச்சு. ஏன்னா நம்ம நிறைய டைம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுனால நம்மளோட அட்ரஸ் டீடைல் வந்து ஃபெச் ஆகி காட்டுது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹோம் அட்ரஸ் எதுவுமே இதுல காட்டல அப்படின்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அட்ரஸ் வந்து காமிக்குதுன்னா இதை டேரக்டா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல வந்துட்டு நாட் ஒர்க்கிங்கா, சோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் வந்து என்டர் பண்ணேன். ஆனுவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ ஒரு 10 லட்சம்னா வெறும் 10 அப்படிங்கிற மாதிரி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் வருது இல்ல 3 லட்சம் ரூபாய் வருதுன்னா 3 அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணா போதும். 3 லேக் வந்து என்டர் பண்ண தேவையில்ல. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 3 லேக்கு மேல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதுல வந்து நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்றீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் இது மூணையும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட ஒர்க் அட்ரஸும் உங்களோட ஹோம் அட்ரஸும் வந்து சேம் தான் அப்படின்னா இதுல சேம் ஆஸ் ஹோம் அட்ரஸ் அப்படிங்கறத டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா செலக்டட் ஆயிரும். அதை செலக்டட் ஆனதுமே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க ஷோ பண்ணும். இதை வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதுல நீங்க மேரிடா இல்ல சிங்கிள் அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம்ல இனிஷியல் மட்டும் ஃபில் பண்ணா போதும். சோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் பொலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரிலேட்டிவ் யாராவது வந்து சீனியர் ஆஃபீஸரா எஸ் பேங்க்ல ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து நோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க.
நாட் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதில் நோ அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் எல்லாத்துக்குமே அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரா பேஸ் பண்ணி நம்ம வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதார் கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, பேப்பர், ஒரு பேனா, நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த மாதிரியான லாங்குவேஜில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், தமிழ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறத நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்டும் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட ரியோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் டீடைல். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.